ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா அடித்தோம். நான் தான் அவங்க மேன். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபி அண்ட் ஆனுவல் விசிட். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 99381லேருந்து 99397 வரைக்கும் பார்த்துருப்போம். இது பியூராக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கேட் அண்ட் கமர்ஷியல் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய கோடு. இதுக்கப்புறம் வரக்கூடிய கோடு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கேர் கொடுக்கக்கூடிய கோடு. மெடிக்கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபி கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் விசிட் கோடு. இது ரெண்டுத்தையும் நம்ம கொடுப்போம். ஐபிபி கோடு வந்து பார்த்தீங்கன்னா G0402. இந்த G0402 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12 மந்த் கொடுப்பாங்க. பேஷண்ட் வந்து மெடிக்கேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் 12 மந்த்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கோடு தான் இந்த G0402. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய கோடு வந்து பார்த்தீங்கன்னா G0438. இது வந்து இனிஷியல் கோடு. நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா G0402 ஆகட்டும் இல்லை G0438 ஆகட்டும், இந்த ரெண்டு கோடு வந்து லைஃப் டைம் ஒன்ஸ். அதாவது பேஷண்ட் அவங்களோட லைஃப் டைம்லேயே ஒரு முறை மட்டும் தான் அதை பயன்படுத்த முடியும். அடுத்த முறையில இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கோடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா G0439. இந்த G0439 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள், அதாவது நெக்ஸ்ட் அடுத்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம இந்த கோடை கொடுக்கலாம். ஆனா இந்த 0402 ஆகட்டும், G0402 ஆகட்டும், இல்லை G0438 ஆகட்டும், இதை வந்து நம்மளால திருப்பி கொடுக்கவே முடியாது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி ஒன்ஸ், இந்த கோடு வந்து இயர்லி ஒன்ஸ் தான் கொடுக்க முடியும், நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் இயர்லி டுவைஸ் வராங்க, அப்போ நான் என்ன பண்ணலாம்னா நம்மளால கொடுக்க முடியாது. டெனில வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் அந்த கோடை. செகண்ட் இயர்ஸ், அதாவது 1 இயர்க்குள்ள செகண்ட் டைம் வரும்போது கொடுக்கக்கூடிய கோடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ரொவைடர் சர்வீஸ் பண்ணியிருக்கிறதுக்காக அந்த கோடை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதாவது இஎன்எம்மாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இஎன்எம் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா இஎன்எம்க்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய ஐசிடிஸ், அதாவது டயக்னோசிஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கணும், இருந்தால் மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். இப்போ வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமில் இல்லைனா எம்டிஎம்ல எங்கேயாவது இருந்து கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம புல் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம பேமெண்ட் ஆகும், இஎன்எம்மாக பேமெண்ட் ஆயிரும். சப்போஸ் பேஷண்ட் வந்து வெறும் ப்ரிவென்டிவ் சர்வீஸ்க்காக மட்டும்தான் வந்திருக்கான் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் டயக்னோசிஸ் இருக்காது, அதாவது எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. வெறும் வந்து அவன் ஃபிசிக்கல் எக்ஸாம் எடுக்கிறதுக்காக மட்டும் தான் வந்திருப்பான். அப்போ வந்து நம்மளால வந்து இந்த கோடை வந்து பேமெண்ட் பண்ண வைக்க முடியாது. ஸோ அப்போ நம்மளால எந்த ஐசிடியும் நம்மளால டேக் பண்ண முடியாதுன்றதுனால இஎன்எம்மாவும், அதாவது ஆஃபீஸ் அவுட் பேஷண்ட் விசிட்டாகவும் பேமெண்ட் நடக்காது. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். ஐபிபி அண்ட் ஆனுவல் விசிட்ல இருக்கக்கூடிய கோட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். மேலும் இது மாதிரியான